வதனம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்ம மனதை பற்றி பேச போறோம். நேத்து பாத்தீங்கன்னா யோகா அப்படின்னா மனவளக்கலை யோகா என்ன, யோகா எதுக்காக கத்துக்கணும், அதை பத்தி எல்லாம் பேசியிருந்தோம். இன்னைக்கு மனசுனா என்ன, மனம் படைத்தவன் மனிதன் சொன்னீங்க. இன்னும் மனதை பத்தி ரொம்ப டீட்டெயிலா நம்ம இன்னைக்கு தெரிஞ்சுக்க போறோம். சரிங்களா? மனசை எப்படி எல்லாம் வச்சிருக்கலாம். இன்னைக்கு நிறைய பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் கோர்ஸ் கேள்விப்பட்டிருப்போம். நம்மளுடைய பர்சனாலிட்டியை டெவலப் பண்ணக்கூடிய நிறைய கோர்ஸ் பாத்தீங்கன்னா இன்னைக்கு வீடியோக்கள் நிறைய பேர் சொல்றாங்க, மனசுனா இப்படித்தான் இருக்கணும், மனசை இப்படித்தான் வச்சுக்கணும், நம்ம காலையில இவள் டைம் தான் எந்திரிக்கணும், மறுபடியும் எகைன் இவள் டைமுக்கு நம்ம படுக்க போகணும், இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் நம்ம செய்யணும், நல்லதே செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மனசு மூலயமா, ஏன்னா மனசை வச்சுதான் நம்ம திங்க் பண்றோம். ஒவ்வொரு எண்ணமா நினைக்கிறோம், நினைச்சு அதை செயல்படுத்தும். அது செயல்படுத்துறதுக்கு தேவையான எல்லா விஷயமும் நம்ம பண்ணிட்டு. சரிங்களா? சரி, எப்போ பார்த்தாலும் இந்த மனசு ஏதாவது ஒண்ணு பேசிட்டே இருக்கு சார், ஏதாவது ஒண்ணு நான் அமைதியா உட்கார்ந்தாலும் சரி, ஏதாவது ஒண்ணு பண்ணுன்னு சொல்லிட்டே இருக்கு சார், நான் இதுக்கு என்ன சார் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேட்கலாம். சோ மனசுன்றது ஆக்சுவலி அதனுடைய தன்மையே அலைதான். மனம் ஒரு அலை, அது அலைஞ்சிட்டே இருக்கு. எப்போ பார்த்தாலும் நம்ம போய் ஒரு சைலண்டா ஒரு இடத்துல உட்கார்றோம் அப்படின்னா நமக்கு ஏதோ ஒரு இன்ட்யூஷனா உள்ள சொல்லிட்டே இருக்கும், நீ இதை பண்ணல, அதை பண்ணல, நீ இதை செய்யணும், அதை செய்யணும்னு சொல்லிட்டு ஏதோ ஒண்ணு சொல்லிட்டே இருக்கும். சோ அந்த மாதிரி சொல்லிட்டே இருக்கக்கூடிய மனசுக்கு நம்ம என்ன சொல்லுவோம், ஒண்ணு கால் இருந்தா ரெக்க முளைச்சு, கால் இருந்தா நடந்து ஓடுவோம், இல்ல ரெக்க இருந்தா பறக்கலாம். சரிங்களா? பட் நான் இங்க உட்கார்ந்துட்டு ஆனா அதெல்லாம் நான் செய்யணும் அப்படின்னு நினைச்சா முடியுமா? வாய்ப்பு இல்லை. இந்த மாதிரி நிறைய யோசிச்சு வச்சுக்கிறோம். நம்ம இன்னைக்கு இவ்வளவுதான் என்னால செய்ய முடியும் அப்படின்னு நினைச்சு நம்ம எதையுமே பட்டியலிட்டோ செய்யறது. நம்ம என்ன பண்றோம், நிறைய இதை பண்ணணும், அதை பண்ணணும், இந்த வேலை செய்யணும், என்னுடைய பிள்ளைக்கு இதை நான் சமைக்கணும், அதை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிறைய விஷயம் திங்க் பண்ணிட்டு இருக்கோம். சோ இந்த மாதிரி நிறைய விஷயம் திங்க் பண்ணி எனர்ஜி ஃபுல்லா செலவாகி, எண்ணத்தின் மூலமா எனர்ஜி நிறைய செலவாயிட்டு எதையுமே செய்யாம அமைதியா உட்காந்து. ஒரு சிம்பிளான எக்ஸாம்பிள் சொல்ற பாருங்க. இன்னைக்கு பெண்கள் எல்லாரும் இருக்கீங்க. சரிங்களா? என்ன பண்ணுவீங்க, காலையில இருந்து சாயந்தரம் வரை எல்லா வேலையும், துணி துவைக்கிறதுல இருந்து வீடு கூட்டுறதுல இருந்து எல்லா வேலையும் செஞ்சிருவீங்க. நைட்ல என்ன பண்ணுவீங்கன்னா இந்த சமையல் பாத்திரம் இருக்கு. சரிங்களா? இதை என்ன பண்ணுவீங்க, எல்லாத்தையும் செஞ்சு எடுத்து போட்டு அந்த பேஷன்ல கழுவக்கூடிய பேசல அப்படியே போட்டுருவீங்க. என்ன பண்ணுவீங்க, அது கழுவாம அப்படியே இருக்கும். நீங்க பாத்தீங்கன்னா போய் படுத்துட்டு இருப்பீங்க. என்ன சொல்லும் மனசு, அந்த பேசனை கழுவுலியே அட எடுத்து காலையில் கழுவிக்கலான்னு ஒரு எண்ணம் சொல்லும். இல்ல கழுவுலியேன்னு அந்த எண்ணத்தோடய படுத்து தூங்கிடுவீங்க. இப்ப அடுத்த நாள் என்னாச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, காலையில எந்திரிச்சோன்னு வேகமா போய் அந்த பாத்திரத்தெல்லாம் கழுவி, அதுக்கு பேசாம நீங்க அந்த யோசிச்ச நேரம் பாத்திரத்தை கழுவி போய் படுத்துனீங்கன்னா நிம்மதியா தூக்கம் வந்துருக்கும். காலையில எழுந்திரிச்சு நீட்டா சமைச்சிட்டு நல்லா அமைதியா இது பண்ணிருக்கலாம். காலையில எந்த பண்ணுவேன், சட அப்ப வெடிக்க ஆரம்பிச்சு சமையல் செய்யறதுல இருந்து பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு அனுப்புறதுல இருந்து அப்படியே ஒரு பரபரப்பாவே தெரிஞ்சுட்டு இருப்பாங்க. ஆக்சுவலி பெண்கள் எல்லாருமே அந்த காலையில 6 to 9 மணி வரைக்கும் பாத்தீங்கன்னா அப்படியே காலில் ரெக்கையை கட்டிட்டு அப்படியே சுத்திட்டு இருப்பாங்க. சோ இது ஏன், முன்னத்து நாள் அன்னைக்கு செஞ்ச வேலையை அன்னைக்கே முடிச்சிட்டு இருந்தா அடுத்த நாள் நம்ம ஈஸியா இருந்திருக்கலாம் இல்லையா? ஆனா நம்ம என்ன பண்ணோம், சரி அதிக அளவு வேலையை போட்டு நமக்குள்ள வச்சுட்டு அந்த எண்ணங்களை மனசுக்குள்ள வச்சுட்டு நம்ம ஒன்னும் செய்ய முடியாம கடைசியில எல்லாத்தையும் செய்ய முடியாம போய் படுத்துறோம். சோ இதுக்கு தான் பாத்தீங்கன்னா மனசுன்றது ஒரு மிகப்பெரிய ஆற்றல். சரிங்களா? சோ அந்த மனசுக்கு தேவையான என்ன செய்யணும், அதுக்கான கிளாரிட்டி எப்படி எனக்கு கொண்டு வருது, சோ அதை பத்தி இன்னும் நம்ம தெளிவா தெரிஞ்சுக்க போறோம். சரிங்களா? அப்புறம் பாத்தீங்கன்னா இன்னும் மனசை நம்ம என்னென்ன வகையில எப்படி நான் யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு அலை மனசுக்குள்ள ஒரு எண்ணம் தோணுது அப்படின்னா அதை முதல்ல எழுதி வைக்க பழகலாம். முதல்ல ஒரு எண்ணம், இன்னைக்கு நான் இந்த வேலையை செய்யணும் அப்படின்னு தோணுது, இல்ல நான் இந்த பொருளை வாங்கணும், இதுக்கான பொருளாதாரம் எல்லாமே இருக்கா அப்படின்னா இதை நம்ம முடிச்சுட்டு ஓகே மனசுனா என்னன்னு இப்ப பார்த்துட்டு இருக்கோம். இப்ப பாத்தீங்கன்னா அதுதாங்க, நம்ம அந்த வேலையை முடிச்சுட்டு அடுத்த வேலைக்கு போனோம்னா பிரச்சனை இல்லைங்க. ஆனா அது யோசிச்சு வச்சுட்டு என்ன பண்றோம்னா அதை டம்ப் பண்ணி வைக்கிறோம். இங்க மனசுக்கு மன அழுத்தம், ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன் இதெல்லாம் ஏன் சொல்றோம் அப்படின்னா, ஒரு விஷயத்த நினைக்கிறோம் நம்ம உள்ளுக்குள்ள, ஆனா அதை செய்யறது இல்லைங்க. நீங்க நல்லா பண்ணுங்க, ஒரு குப்பை கூட இருக்கு, குப்பையை தூக்கி உள்ள போட்டுட்டீங்க, அதை அப்படியே போட்டுட்டே இருக்கீங்க, அது என்ன பண்ணும், டம்ப் ஆகி உள்ள நின்றுட்டே இருக்கும். சரிங்களா? இப்ப என்ன ஆகுதுன்னா அழுத்தம் அதிகரிச்சே இருக்க என்ன ஆகும், உங்களுக்குள்ள ஒரு பாரமா உணர்வீங்க. நீங்க ஒரு என்னடா எது செஞ்சாலும் எனக்கு நடக்க மாட்டேங்குது அப்படின்ற ஒரு நெகட்டிவ் தாட் உங்களுக்குள்ளே வராது. ஒண்ணு உங்களை நீங்களே தாழ்த்திக்குவீங்க, இல்ல அடுத்தவங்களை பார்த்து உங்களை நீங்க உயர்த்தி, இது ரெண்டு தாங்க நடக்கும் மனசுக்குள்ள பாத்தீங்கன்னா. சோ இப்போ நம்ம மனசுக்குள்ள ஒரு 2 விஷயம் மெயினா பேசிட்டு இருக்கோம். என்னன்னு பாத்தீங்கன்னா பாசிட்டிவ் தாட், நெகட்டிவ் தாட். பாசிட்டிவ் தாட்னா என்ன, நெகட்டிவ் தாட்னா என்னன்னு மனசுக்கு இப்ப தெரிஞ்சுக்க போறோம்.
அதுவும் ஒரு மனசனுடைய ஒரு இயல்பு தான். நான் எல்லாருக்கும் நல்லதே நினைக்கிறேன், ஆனா எனக்கு மட்டும் கெட்டதே நடக்கும். சரிங்களா? இன்னொன்னு, எல்லாரும் கெட்டவங்க எல்லாம் நல்லா வாழ்ந்துட்டு இருக்காங்க, ஆனா நல்லவங்க வந்து ரொம்ப கஷ்டத்தை அனுபவிச்சுட்டே இருக்காங்க. ஏன் இது நடக்குது? இதுக்கு மெயினான காரணம் பாசிட்டிவ் தாட், நெகட்டிவ் தாட். பாசிட்டிவ் தாட்னா ஒண்ணு இல்லைங்க, இன்னைக்கு நினைச்ச ஒரு செயலை நான் இன்னைக்கே முடிச்சிருந்தா எனக்கு பாசிட்டிவ் தாட். இல்ல நான் ரொம்ப நினைச்சு வச்சிருக்கேன் எதுவுமே செய்ய முடியல அப்படின்னா நெகட்டிவ் தாட். ஒண்ணு இல்ல, சிம்பிளா சொல்றேன். பாசிட்டிவ் தாட்னா இன்னைக்கு 5 வேலை தாங்க இருக்கு. சரிங்களா? இந்த 5 வேலையை முடிச்சுட்டேன் அப்படின்னா என் மனசு ஹாப்பியா இருக்கு, எனக்கு சந்தோஷமா இருக்குங்க. ஓகேங்களா? ஆனா நான் 20 வேலை வச்சிருக்கேன், அந்த 20 வேலையில என்னால ஒண்ணு தான் செஞ்ச முடியுது, மீதி அத்தனையும் பெண்டிங்கா இருக்கு அப்படின்னும் போது உங்களுக்கு என்ன பண்ணீங்க? உங்களை நீங்களே ஐயோ என்னால இவ்வளவு வேலையும் செய்ய முடியல அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய மனதனுடைய ஓட்டத்துக்கு உங்க உடம்பு வந்து ஈடு கொடுக்குமானா கொஞ்சம் சிரமப்படத்தான் செய்யும். சோ இப்ப அந்த பாசிட்டிவ் தாட்ன்றது என்னங்க? 5 விஷயம் தான் நினைச்சேன், 5 விஷயம் தான் இன்னைக்கு செய்யணும்னு நினைச்சேன், 5 விஷயத்தையும் செஞ்சு முடிச்சுட்டேன், இன்னைக்கு நிம்மதியா தூக்கம் வரும். இல்ல அப்படின்னா நான் 20 விஷயத்த நினைச்சேன், ஒரு விஷயம் தான் செஞ்சேன், மீதி இருக்கிற 19 விஷயம் அடிக்கடி ரிப்பீட் ஆயிட்டே இருக்கு. இது மனசனுடைய இயல்பு. இங்க யார் நினைச்சா யாரு செய்யல? உங்க மனசை வச்சு நீங்க தான் நினைச்சீங்க, ஆனா நீங்க செய்யல. செய்யாத விஷயங்கள் என்ன ஆகுதுன்னா டம்பாய் இந்த மாதிரி டெய்லியும் போய் நிக்கும் போது அழுத்தம், பிரஷர் இதெல்லாம் என்ன பண்ணுனா உங்களுடைய மனசுக்குள்ள போட்டு அழுத்தி அழுத்தி உடம்புக்குள்ள இருக்கிற உறுப்புகளை பாதிக்க ஆரம்பிக்குது. சரி, இது ஏன் மனசுக்கு நடக்குது? இதுல இருந்து நம்ம எப்படி வெளிவர்றது அப்படின்றதுக்காக தான் மனசை வந்து நம்ம அமைதி நிலைக்கு கொண்டு போகணும். சோ இந்த மனசனுடைய ஒரு முக்கியமான இன்னொரு விஷயத்தை பத்தி நம்ம தெரிஞ்சுக்க போறோம். அதுதான் வந்து பாத்தீங்கன்னா மனசுன்றது அலைன்னு பார்த்தோம் இல்லைங்களா? அலைஞ்சிட்டே இருக்குங்க, எப்பவுமே நிக்க மாட்டேங்குதுங்க, எங்கேயாவது ஒன்று ஓடிட்டே இருக்குங்க, ஏதாவது ஒன்று பிடிச்சி கூட இழுத்து கட்டி வச்சிடலாம் மாட்டேங்குது. ஆனா இந்த மனசை வந்து கட்டுப்படுறது ரொம்ப ரொம்ப சிரமம். ஏன் சும்மாவை சொல்லி வச்சாங்க மனசு குரங்குன்னு சொல்லிடுறேன், கரெக்டுங்களா? குரங்கு இந்த கிளையிலிருந்து அந்த கிளைக்கு தாவிட்டே இருக்கு, அந்த கிளையிலிருந்து அந்த கிளைக்கு தாவிட்டே இருக்கு, இக்கரைக்கு அக்கறை பிச்சுன்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கு. சரிங்களா? ஸோ இந்த மனசை எப்படி சார் கண்ட்ரோல் பண்றது அப்படின்னு வந்து பார்த்தோம்னா மனசு ஒரு 4 விதத்துல இயங்குதுங்க. முதல்ல வந்து மனசு ஒரு அலைன்னு பார்த்தோம், அது என்னென்ன விஷயங்கள்ல என்னென்ன படிநிலைகள்ல இயங்குதுன்னு சொல்லிட்டு மறுபடியும் வரக்கூடிய எபிசோட்ல நம்ம பார்க்க போறோம். இப்போ அடுத்தது வந்து பார்த்தோம்னா மனசு ஒரு 4 நிலையில அப்படின்னா அலைன்னு சொன்னேன். அலைக்கு என்ன? இன்னைக்கு ரேடியோ இருக்கு, ரேடியோக்குன்னு ஒரு ஃப்ரீக்வன்சி, அதே மாதிரி நம்மளுடைய மனசுக்கும் ஒரு ஃப்ரீக்வன்சி இருக்குங்க. அது 4 வகையான ஃப்ரீக்வன்சி. அதுல முதல்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு 40லேருந்து 14 வரைக்கும். சரிங்களா? இது வந்து பாத்தீங்கன்னா என்ன ஸ்டேஜ்னு சொல்லுவாங்க வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அதீத நிலை. அது வந்து ரொம்ப ஒரு நிமிஷத்துல ஒரு செகண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா 14லேருந்து 40 எண்ணம் வருங்க. இது வந்து நம்ம மனசை வேகமா வைக்கிறோம். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், ஒரு கார் ஓட்டிட்டு போயிட்டு இருக்கீங்க அப்படின்னா ஒரு 100-120 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போயிட்டு இருக்கும்போது உங்களுக்கு பக்கம் இருக்கிறது எதுவுமே உங்களுக்கு புலப்படாது, ரொம்ப வேகமா போயிருப்பீங்க, உங்க வழியை மட்டும் பார்த்துட்டு போயிட்டு இருப்பீங்க. ஸோ அப்போ என்ன நடக்கும்? ரொம்ப வேகமா இயக்கக்கூடிய காரோ இல்லை ஏதோ ஒரு வாகனமோ வந்து பாத்தீங்கன்னா அது போற இடம் போய் தெரியாம எங்கேயோ ஒரு இடத்துல முட்டிடுறோம், இல்லை வந்து இதாயிடும். சரிங்களா? விபத்து ஏற்படுது. அதே மாதிரி தான் இந்த மனசுக்கும் நம்ம ஒரு நிமிஷத்துல 40 எண்ணத்தை ஓடிட்டே இருக்கும்போது நமக்கு செய்யறது தப்பா சரியான்னு தெரியாது. சரிங்களா? இப்போ தப்பா சரியான்னு தெரியாத எனக்கு நான் எப்படி எனக்கு நல்லதே நினைக்கணும் மட்டும் நம்ம சொல்ல முடியும். ஸோ இதுக்காகத்தான் வேண்டி அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மி எண்ணத்தை வந்து கம்மி பண்ணிக்கிறோம். இப்போ 13லேருந்து 8 எண்ணம் தாங்க வருது உங்களுக்கு. இதுக்கு பேர் வந்து ஆல்ஃபா ஸ்டேஜ்னு சொல்லுவோம். ஓகேங்களா? இப்போ இந்த ஆல்ஃபா ஸ்டேஜில் என்ன நடக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 13லேருந்து 8 எண்ணம் தான் எனக்கு வருது, 7 எண்ணம் தான் வருது அப்படின்னும் போது அது சிறப்பாக செய்யும். ஆனால் இதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னா முதல்ல அமைதியாக இருக்கும், மனசு அமைதியாக வச்சுக்கணுங்க. அப்போ தாங்க நம்ம அடுத்தது வந்து ஒரு கம்மியான எண்ணம் என்ன வருதோ அதை நினச்சி அது சிறப்பாக செயல்படுத்த முடியும். ஆனால் நம்ம மனசை அமைதிப்படுத்துறது எப்படின்னே தெரியாது. வேற ஒன்றும் பண்ண வேணாங்க, மனசுக்கு தேவை தவம். தவம் செய்வார் தம் கர்மம் செய்வார்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? கர்மம்னா என்ன? வினை. மனசுக்கு வரக்கூடிய இந்த மனசை அமைதிப்படுத்தி நம்ம தவத்தின் மூலமா நம்மளுடைய கர்மாலாம் என்னென்ன வருது நம்ம அது வரும்போது அது தெளிவாக சிந்திச்சு ஆராய்ஞ்சு நம்ம அறிய போறோம். ஸோ அதுதான் மெயினான விஷயம். தவம் செய்வார் தம் கர்மம் செய்வார் அப்படின்னா நம்ம மேலும் மேலும் வரக்கூடிய வினைகள் என்னென்னலாம் இருக்கோ அது தெளிவாக ஆராய்ஞ்சு தெரியக்கூடியது தான் இந்த ஆல்ஃபா ஸ்டேஜ். சரிங்களா? ஸோ இந்த ஆல்ஃபா ஸ்டேஜுக்கு போறதுக்கு
போகிறதுக்கு முன்னாடி இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா மனதை பற்றின இன்னும் அடுத்த ஸ்டேஜ் எல்லாம் இருக்குது. அடுத்து இன்னும் 2 ஸ்டேஜ் இருக்குது. ஸோ அதை பற்றி வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் மேலும் மேலும் தெரிஞ்சுக்க போகிறோம். சரிங்களா? இன்னும் எங்களோட இணைந்து இருங்கள். இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து மனசை பற்றி ரொம்ப அபூர்வமான ஒரு விஷயங்கள்லாம் இருக்குது. எனக்கு இது நினச்சா இது நடக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம் இல்லையா, அதை பற்றியெல்லாம் மேலும் மேலும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இதை நினச்சேன், இது நடந்தது, ரைட், ஓகே, சந்தோஷம், ஹாப்பி அப்படின்னு இருக்க போகிறோம். ஸோ அதை பற்றி நம்ம வரக்கூடிய எபிசோடில் மறுபடியும் தெரிஞ்சுக்கலாம். ஓகே, மனசை பற்றி இன்னும் நிறைய அற்புதமான விஷயங்களை நிறைய தெரிஞ்சுக்க போகிறோம். அதுவரை எங்கள் வதனம் தொலைக்காட்சியோட இணைந்திருங்கள். நன்றி.